செம்மணி மனித புதைகுழியை ஆய்வு செய்து காலத்தை கண்டறிந்து குற்றவாளிகளை இனம் காண வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழுவை வலியுறுத்திய CVK. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உடனடி சர்வதேச விசாரணை கோரி கவனஈர்ப்பு போராட்டம். மீண்டும் மோசடி வழக்குகளில் சிக்கியுள்ள மஹிந்தவின் புதல்வர்கள். செம்மணி மனித புதைகுழியில் அமர்ந்திருந்த நிலையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் குறித்து விரிவான ஆய்வு. உயர்தர பரீட்சை பிற்போடுவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பாரிய முறைகேடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை. பல்வெட்டித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சட்டவிரோத புதையல் தோண்டிய முன்னாள் அமைச்சரின் மகன் கைது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை சர்ச்சை நீதி அமைச்சரிடமிருந்து அறிக்கை கூறப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை செம்மணி வளைவு பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காலை 8 மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டத்தில் போர் நிறைவடைந்து பல ஆண்டுகள் கடந்தும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காத நிலை தொடர்வதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இதுவரை 467 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இவ்விடயம் தமிழின அழிப்பின் முக்கிய சான்றாக இருப்பதாகவும் அதனால் சுயாதீனமான சர்வதேச நீதி விசாரணை அவசியம் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விடயங்களை மூடி மறைத்து அல்லது நீத்துப்போகச் செய்யும் வகையில் இலங்கை அரசின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வரும் பாதிக்கப்பட்ட மக்களை அரசின் வாக்குறுதிகளும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். இதேவேளை இன்று காலை சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் 8 பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டனர். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது. அதனை அடுத்து இன்றைய தினம் புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவரான ஹார்மென் மொரேனா, ஜெர்மனி தூதுவர் கலாநிதி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட், இத்தாலிய தூதுவர் டமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் லிபேடி ஃபோயர், ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளான பிரதி தூதுக்குழு தலைவர் கலியா அகிசேவா, ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் கலாநிதி ஜொகான் ஹெஸ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் பார்வையிட்டனர். இந்த நிலையில் செம்மணி மனித குழு விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் காலை செம்மணி வளைவு பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சனி இன்று ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினரை செம்மணி புதைகுழி வாசலில் சந்திச்சிருக்கிறோம். அவர்களிடம் எங்கெண்ட உயிருக்கு மேலான கோரிக்கையான மகஜரையும் கையளித்திருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகளிலே பெரிய அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை. என்னென்ற அந்த ஒரு சரியான முறையிலே அவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை தாங்கள் பேசுவார்களே தவிர அதுக்கான இதை பெற்றுத்தர்ற அளவுக்கு தங்களுக்கு அந்த இது இருக்கோ தெரியாதுன்ற மாதிரி தான் எங்களோட பேசினார்கள். தங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது,
இப்படித்தான் நடந்தது, இனப்படுகொலை தான் நடந்தது. இந்த இனப்படுகொலையை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேசத்தின் ஊடான ஒரு நீதி விசாரணை தான் எங்களுக்கு வேண்டும். உள்ளக பொறிமுறைகளையோ உள்ளக விசாரணைகளையோ அல்லாட்டா OMB அலுவலகம் மாதிரி இலங்கை அரசால் அமைக்கப்படுகின்ற அலுவலகங்களையோ நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தரப்போகிறது இல்லை. நாங்கள் எத்தனையோ ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம், ஆட்சி செய்கின்ற அரசு அதிபர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு விசாரணையை கோரி நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் விசாரணையை கோரி நிற்கிறோம் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு சரியான நீதியை பெற்றுத்தரும் என்ற வகையிலே தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான கோரிக்கையையும் மனுக்களையும் இன்றைவரைக்கும் நாங்கள் கையளித்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்றைக்கு 450 பேருக்கு மேலே எங்களுடைய அப்பா அம்மாக்கள் எங்களோட இருந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும். கொலையாளிகள் எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு தரமாட்டார்கள். கொலையாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காக நீங்கள் எத்தனையோ விசேட தூதுக்குழுக்கள் பிரதிநிதிகள் இங்கே வந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் இச்சவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லொரு வார்த்தைகளையோ அல்லாட்டா ஒரு இதையோ அவர்கள் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவாக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஐநா மன்றிலேயோ மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகளிலேயோ எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து எங்களுக்கான சர்வதேச நீதிக்கான விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த அறிக்கை மட்டுமல்ல எங்களோட உயிரை உங்களோட கையில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று கூறி செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக தனியாக ஒரு ஆய்வை நடத்தி எந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டார்கள் என்பதை பார்ப்பதன் மூலம் இதனை செய்தவர்களை அடையாளம் காண முடியும் என ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழுவிடம் தான் எடுத்து கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CBK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழுவை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் விரிவான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த விசாரணை சமூக ஆர்வலர்களான தனிஸ் அலி சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமையவே தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு அமைவாக 2023 செப்டம்பர் 11 வெளியிடப்பட்ட சிறப்பு கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தி விரிவான வாக்குமூலம் அளிப்பதற்காக தனிஸ் அலியை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 31 உரிய ஆவணங்களுடன் ஆணைக்குழுவின் சிறப்பு விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவர் சம்மி சில்வா தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்கள் மற்றும் திலங்க சுமதி பாலவின் தலைமையின் காலத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் இந்த முறைப்பாட்டின் மூலம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நால்வரும் நேற்று இரவு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நேற்றைய தினம் வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் சீலாப்புலம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாடசாலைக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இம்மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் இரவு 7:48 மணி வரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவோ அல்லது விடுவிக்கப்படவோ இல்லை. இதனால் காவல் நிலையத்துக்கு சென்ற பெற்றோர் மாணவர்களை தங்களுடன் அனுப்பி வைக்குமாறும் நாளை காலை மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருமாறும் கூறிய போதிலும் அவர்கள் விடுவிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்பில் மனித உரிமை ஆணையாளரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுமதியின்றி காணியொன்றில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அமைச்சர் ஒருவரின் மகன் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹபரணை திருவோணமலை வீதியில் யகாவொங்குவ அருகில் அமைந்துள்ள காணியொன்றில் இந்த அனுமதியற்ற அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கடந்த 20 கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தற்போது உயிரிழந்த முன்னாள் புத்த சாசன மற்றும் காணி அமைச்சர் ஒருவரின் 50 வயதுடைய மகன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் 25, 26, 31 மற்றும் 44 வயதுடைய கந்தலாய், அழுத்தோய மற்றும் இப்படுகம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார். போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்துக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் 8 அடிகள் வரை ஆழத்துக்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சந்தேக நபர்களுடன் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டி, இரும்பு கம்பிகள் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பல வழக்கு பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாகன இறக்குமதி செய்த குற்றச்சாட்டொன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வர்கள் எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறை மூலம் அரசாங்கத்துக்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ருவந்திலக ஜெயக்கொடி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த பாரியளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் பதவி காலத்தில் நிகழ்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட இந்துருவன் திலக ஜெயக்கொடி திட்டத்தின் கீழ் 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்கள் மட்டுமே சிறப்புரிமை வழங்கப்பட்டதாக பிரதம கணக்காய்வாளரின் அறிக்கைகள் மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். இந்த செயல்முறை தொடர்பான சரியான தகவல்களை பிரதம கணக்காய்வாளருக்கு தெரிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. விண்ணப்பத்தில் தொழில் குறிப்பிடப்படாத 60 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. சிலருக்கு 2 வீதம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட நிலையில் 4 மாதங்கள் போன்ற மிக குறுகிய காலத்துக்குள் வெளிநாடு சென்று திரும்பிய நபர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டது. இதுபோன்ற பல ஊழல்களை பாராளுமன்ற உறுப்பினர் சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். எந்த ஒரு அறிவியல் அடிப்படையுமின்றி சொகுசு வாகனங்களுக்கான 6 மில்லியனிலிருந்து 12 மில்லியன் ரூபாவாக வரி வரம்பு உயர்த்தப்பட்டதால் அரசாங்கத்துக்கு 2.4 பில்லியன் ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ருவந்திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டினார். இது இந்த நாட்டின் வரி செலுத்தும் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு சமம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஜோசிய ராஜபக்ச மற்றும் ரோகித ராஜபக்ச ஆகியோரும் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். CAB 7373 மற்றும் CAB 7171 ஆகிய எண்களை கொண்ட வாகனங்கள் இந்த முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக பாரியளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட கலவரத்தில் உயிரிழந்த கைதிகளின் குடும்பங்களுக்கும் நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தின் போது உயிரிழந்த 21 கைதிகளின் குடும்பங்களுக்கும் உடனடியாக நியாயமான இழப்பீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீதியமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கடந்த ஜூலை 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவங்களிலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளதாக அக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பிரேரா சுட்டிக்காட்டினார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இக்கைதிகளின் உயிர்களுக்கு அரசாங்கமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் நிகழும் மரணங்களுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் தற்போதைய ஜனாதிபதியும் முன்னர் தெரிவித்திருந்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த கைதிகளின் குடும்பங்களின் நலனுக்காக இழப்பீடு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டிய அக்குழு இதற்கு முன்னர் 2012 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை 27 கைதிகளும் 2020 ஆண்டு மகர சிறைச்சாலை 11 கைதிகளும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களையும் நினைவூட்டினார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் அறிக்கை பரிந்துரைகளை சரிவர நடைமுறைப்படுத்தாததன் காரணமாகவே இவ்வாறான துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதாக அந்த கடிதத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகள் விரைவுபடுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் நிலைகுலைந்து போயுள்ள எதிர்க்கட்சியினர் நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவர முனையும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக நீதியமைச்சரிடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அறிவிக்கப்பட்ட பின்னரே அது குறித்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படும். அண்மைய நாட்களாக நாட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பாதாள உலக குழு தலைவர்கள் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு வருகின்றனர். அத்துடன் நீண்ட காலமாக தேங்கி கிடக்கும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் சட்டமுலாக்கத்தையும் நீதித்துறை நடவடிக்கைகளை முடக்கும் நோக்கில் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சியினர் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வர முயற்சிக்கின்றனர். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் உள்ளதால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கம் மிக எளிதாக தோற்கடித்துவிடும். நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான கோரிக்கை புதியதொன்றல்ல. இது தொடர்பில் பாராளுமன்ற குழுக்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் தரப்பில் நீண்ட காலமான யோசனைகளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயகத்தை பலப்படுத்தும் மற்றும் மக்களுக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு திருத்தத்துக்கும் எமது கட்சி எப்போதும் ஆதரவளித்து வந்துள்ளது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு புதிய அரசியலமைப்பை ஒன்றை கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. மக்களின் ஆணையையும் பாராளுமன்றத்தின் பங்களிப்பையும் பெற்று உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட அகழ்வுகளின் போது கால்கள் மடிக்கப்பட்டு செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளை ஒப்பிட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் விசேட ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 37வது நாளில் கால்கள் மடிக்கப்பட்டு செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையிலான எண்பு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டது. இதன் தாடை பிளவடைந்த நிலையில் காணப்பட்டது. இந்த எண்பு தொகுதி தொடர்பில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா நேற்று நேரில் ஆய்வுகளை மேற்கொண்டதைத் தொடர்ந்து அது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இந்த எண்பு தொகுதியுடன் சான்று பொருட்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் இதன் பின்னால் மேலும் 2 எண்பு தொகுதிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளமையினால் அது தொடர்பான ஆய்வுகள் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வின் போது இதேபோன்று செங்குத்தாக அமர்ந்திருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட எண்பு தொகுதியையும் தற்போதைய 3ஆம் கட்ட தொகுதியையும் ஒப்பிட்டு விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்த ஆய்வுகளுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீடத்தின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.